ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 2017 ரிலீஸ் ஆன வாட் ஹேப்பன் டு மண்டே அப்படிங்கிற ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் எபிக் விஷன் வாய்ஸ் ஓவர் சேனல். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் இந்த படம் நம்ம இருக்க இந்த வருஷத்துலேருந்து ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது 2043 கதை நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. 2043 நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் மக்கள் தொகையெல்லாம் அதிகமாகி அதனால வறட்சி, பஞ்சம், பட்டினி, அது மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை பேரிடர்கள் எல்லாம் அதிகமாக நடக்குது. அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்க மக்களுக்கு நிறைய உணவு பஞ்சம் ஏற்படுது. அதனால கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அது என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கணும். அதுக்கும் மேல அந்த குடும்பத்துல குழந்தைங்க பிறந்தா அந்த குழந்தைங்களை கவர்மெண்டே எடுத்துக்கிட்டு அவங்கள கிரையோஸ்லீப் மூலமா தூங்க வைப்பாங்க. இந்த பூமியில அவங்க பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா அங்க தூங்க வச்சிருக்காங்கல்ல அந்த குழந்தைங்களை எழுப்பி இந்த பூமியில வாழ வைக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு பிளானை போடுறாங்க. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே அங்க இருக்க எல்லா சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு பிரேஸ்லெட் கொடுக்குறாங்க. அந்த பிரேஸ்லெட் தான் அவங்களோட ஐடென்டிட்டியா இருக்கும். அந்த பிரேஸ்லெட் இல்லாம அவங்களால வெளியேயும் போக முடியாது, எந்த பொருட்களும் வாங்கவும் முடியாது. அந்த காலகட்டத்தில் கேரன் செட்மன் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைங்க பிறக்கிறாங்க. இந்த குழந்தைங்கள பெற்றுட்டு அவங்களோட அம்மா இறந்து போயிட்டாங்க. இந்த குழந்தைங்களோட தாத்தாக்கு, அதாவது கேரனோட அப்பாவுக்கு 6 குழந்தைங்கள கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துட்டு ஒரு குழந்தைய வளர்க்குறதுல விருப்பம் இல்லை. அதனால இந்த குழந்தைங்களோட தாத்தா இந்த 7 பேரையுமே அரசாங்கத்துக்கு தெரியாம வளர்க்குறதுக்கு முடிவு பண்றாரு. அப்படி அவரோட அந்த 7 பேத்திங்களுக்கும், அதாவது 7மே கேர்ள் பேபி, அந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு நேம் வைக்கிறாரு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. இப்படி 7 பேருக்கும் வாரத்தில் இருக்க 7 நாட்களையே பேரா வைக்கிறாரு. ஒரு வாரத்தில் யாரோட கிழமை வருதோ, அதாவது அந்த கிழமையோட பேர் வச்சுருக்கவங்க மட்டும்தான் வெளியே போக முடியும். அதாவது ஒரு வாரத்தில் இப்போ சண்டே வந்துச்சுன்னா சண்டே நேம் வச்சுருக்க பொண்ணு மட்டும்தான் வெளியே போகணும். மண்டே வந்துச்சுன்னா மண்டே நேம் வச்சுருக்க பொண்ணு மட்டும்தான் வெளியே போகணும். மற்ற எல்லாருமே வீட்டுக்குள்ளாடி தான் இருக்கணும். உங்கள் 7 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு பாதிப்பு வந்தாலும் அது மற்ற 6 பேரையுமே பாதிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு மறைஞ்சு வாழ்கிறதுக்கான ட்ரைனிங்கை அவங்களோட தாத்தா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு ஆள் வெளியே போகிறப்போ நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ, என்னென்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து மீதி இருக்க எல்லாருக்குமே காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தாத்தா அந்த வீட்டில் ஒரு ஹிடன் பிளேஸை உருவாக்குறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வெளியாட்கள் யாராச்சும் வீட்டுக்குள்ளாடி வந்தால் இந்த 6 பேரும் அந்த ஹிடன் பிளேஸில் போய் மறைஞ்சிப்பாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். அதுக்காக தான் அப்படி ஒரு பிளேஸை உருவாக்குறாரு. இப்படியே போய்கிட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் தேர்ஸ்டே அவங்களோட தாத்தாக்கு தெரியாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போய் விளையாட போகிறா. அப்படி விளையாட போன தேர்ஸ்டேக்கு விளையாடிட்டு இருக்கும்போது அவளோட விரல் நுனி கட்டாகி வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ தேர்ஸ்டேயோட டே வரும்போது தேர்ஸ்டே வெளியே போவா. அப்போ அவளோட கையில் விரல் இல்லாமல் போவா. அதே மாதிரி மற்றவங்களோட நாட்களில் மற்றவங்க எல்லாரும் வெளியே போகும்போது விரலோட போவாங்க. இதை பார்த்து சொசைட்டியில் சந்தேகம் வரும். அப்படிங்கிறதுனால அவங்களோட தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அந்த தேர்ஸ்டேயை தவிர்த்து மற்ற 6 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட விரல் நுனியையுமே கட் பண்ணுறாரு. இந்த மாதிரி யாராவது ஒரு ஆள் தப்பு பண்ணி அவங்களுக்கு பாதிப்பு வந்தால் கூட அங்கே இருக்க மொத்த பேருக்கும் அதை அஃபெக்ட் பண்ணுது. இந்த தாத்தா இருக்கார் இல்லையா, இவர் கவர்மெண்ட்டை ஏமாற்றி எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான் பிறந்திருக்கா, அவளோட பேர் கரண் அப்படின்னு சொல்லி கரனோட நேமில் ஒரு பிரேஸ்லெட்டை வாங்கிடுறாரு. அவர் கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கின அந்த பிரேஸ்லெட்டை ஹேக் பண்ணி அது மாதிரியே 7 போலியான பிரேஸ்லெட்டை உருவாக்கி அந்த 7 பொண்ணுங்களுக்கும் கொடுக்குறாரு. இந்த 7 பிரேஸ்லெட்லையுமே வெளியே போகும்போது அவங்களோட ஐடி செக் பண்ணும்போது கேரன் அப்படின்னு சேம் நேம் தான் காமிக்கும். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்களுக்கு 30 வயசாகும்போது அவங்களோட தாத்தா இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த கேரனுங்கிற நேம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. அதாவது 7 பேருமே பேங்க்ல வேலை பார்க்குறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தங்க போவாங்க. இவங்க எல்லாருமே அவங்க வீட்டில் இருக்கிறப்போ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க விருப்பப்படி இருக்கலாம். ஆனால் வெளியே போகிறப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் வெளியே போகணும், ஒரே ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இந்த வெளியே சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் ஒரே ஒருத்தங்க தான் இருக்காங்க, அவங்களோட நேம் கேரன். அதனால அவங்க எல்லாருமே வெளியே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் போகணும்.
அவங்க ஒவ்வொருத்தங்களும் டெய்லி வெளியே போகும்போது ஒரு கண்ணாடி முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த கண்ணாடி வந்து அக்குரேட்டாக அவங்களோட உருவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத காட்டும். அதனால ஒவ்வொருத்தரும் டெய்லி இந்த கண்ணாடி முன்னாடி வந்து அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி மேக்கப் போட்டுட்டு வெளியே போகிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் வெளியே ஒரே மாதிரி தெரியணும் இல்லையா, அதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு மண்டே, அதனால மண்டே வேலைக்கு போகிறதுக்காக வெளியே போகிறா. ஸோ இப்போ மண்டே வேலை செய்கிற இடத்துக்கு உள்ளே போகணும். அதனால செக்யூரிட்டி லைனில் நிற்கிறாங்க. அங்கே ஒரு செக்யூரிட்டி இருக்கான். அவன் நம்ம மண்டே கிட்ட, என்ன மேடம் வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்களா இல்லை வேறு யாராச்சும் இருக்கீங்களா, அவங்கள செக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கிண்டலாக பேசுகிறான். அதுக்கப்புறமா அவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு சரி உள்ளாடி போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ளாடி அலோவ் பண்ணுறான். அதுக்கப்புறமா மண்டே லிஃப்டில் போய்கிட்டு இருக்காங்க. அவங்க கூட வேலை பார்க்குற செரின்னு ஒருத்தனும் மண்டே கூட லிஃப்டில் போய்கிட்டு இருக்கான். அன்னைக்கு மண்டேக்கு பேங்க்ல ப்ரொமோஷன் கிடைக்கிற நாள். அதனால இந்த செரிங்கிறவன் நம்ம மண்டே கிட்ட என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பரவாயில்லையே பொண்ணுங்களா பிறந்தா சீக்கிரமாக ப்ரொமோஷன் வாங்கிடலாம் போல இருக்கே, பேசாமல் நாங்களும் பொண்ணுங்களாவே பிறந்திருக்கலாம் போல அப்படின்னு நம்ம மண்டே தவறான வழியில் இந்த ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி பேசுகிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மண்டே எதுவுமே பேசாமல் அவனை முறைச்சிக்கிட்டே வெளியே போகிறாங்க. நீ மாட்டு வெடி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. அதாவது மண்டே முடிஞ்சு டியூஸ்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் மண்டே வீட்டுக்கு வரல. இப்போது நேரம் ஆக ஆக அங்கே இருக்க மற்ற எல்லாருக்குமே பயமாக இருக்குது. அதனால நம்ம மண்டேயோட பிரேஸ்லெட்டில் இருக்க சிக்னலை செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம மண்டேயோட சிக்னல் எங்கேயுமே கிடைக்கல. இப்போ நம்ம டியூஸ்டே தான் வெளியே போயாகணும். இப்போ மண்டே எங்கே போனான்னு தெரில. அவளை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் வேலைக்கு போகிறதுக்காகவும் டியூஸ்டே வெளியே போயாகணும். இப்போ நம்ம டியூஸ்டே பயந்துக்கிட்டே இருக்கா. அவளை மற்ற எல்லாருமே சமாதானப்படுத்தி அவளுக்கு மேக்கப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வெளியே அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம டியூஸ்டே அவங்களோட ஆஃபீஸ்க்கு வந்து சேர்றாங்க. அவங்க கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட் மூலமாக தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரைடே இருக்கா இல்லையா, அவள் தான் இந்த டெக்னாலஜிஸ் எல்லாம் ஹேக் பண்ணுவா. ஃப்ரைடே இருந்துக்கிட்டு நேராக நீ அவளோட ரூமுக்கு போ அப்படின்னு டியூஸ்டேக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து இவங்களுக்கு முக்கியமான ஒரு மீட்டிங், அதாவது ப்ரொமோஷன் கிடைக்க வேண்டிய மீட்டிங். அதுக்கப்புறமா தான் ஆளையே காணோம். அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களோட சிஸ்டத்தில் தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டியூஸ்டே. இப்போதான் அவங்களோட பிஏ வராங்க. அவங்க அங்கே வந்து, என்ன மேடம் வந்துட்டீங்க, நேற்றுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்க, நீங்கள் பக்கத்தில் இருக்க பப்புக்கு உங்களோட ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனீங்க மேடம் அப்படின்னு அவள் பிஏ சொல்கிறா. ஸோ இப்போ நேற்றுக்கு அந்த மண்டே பக்கத்தில் இருக்க பப்புக்கு போயிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு இன்னைக்கு டியூஸ்டே அந்த பப்புக்கு வர்றா. ஸோ இப்போ அங்கே பப்புக்கு போயிட்டு ஒரு சரக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அங்கே இருந்த வெயிட்டர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணேன், ரொம்ப சரக்கு ஆயிடுச்சு போல், ரொம்ப மட்டை ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், நான் யாரு கூட வந்தேன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த வெயிட்டர் சொல்கிறாங்க, நீங்கள் அந்த செரி கூட தான் இருந்தீங்க, அவனை பார்த்தாலே பிடிக்கல, நீங்கள் எதுக்காக அவன் கூட வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் இங்கேருந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த வெயிட்டர் கேர்ள் சொல்கிறா. இப்போது இந்த வெயிட்டர் கேர்ள் சொன்னதை வச்சு நம்ம டியூஸ்டேக்கு என்ன புரிய வருதுன்னா, நேற்றுக்கு மண்டே இந்த பப்புக்கு அவளோட ப்ரொமோஷனை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செரி கூட வந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் நடந்து சண்டே ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. ஸோ இப்போது இந்த டியூஸ்டே ஆஃபீஸை விட்டு வெளியே வராங்க. அப்போது அந்த சிஏபியில் உள்ளவங்க நம்ம டியூஸ்டேவை கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அந்த சிஏபின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைல்டு அலோகேஷன் பியூரோ. அதாவது அந்த கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு ரூல் போட்டாங்க இல்லையா, அவங்களோட ஆட்கள் தான் அவங்க. நம்ம டியூஸ்டேவை பிடிச்சி அவங்க கையில் இருக்க பிரேஸ்லெட்டில் சிக்னலை கட் பண்ணி விட்டுடுறாங்க. இப்போது இந்த வீட்டில் இருக்க மற்ற யாருக்குமே எதுவுமே புரியலை, என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போது இந்த சிஏபியில் உள்ள ஆஃபீஸர்ஸ் நம்ம டியூஸ்டேவை ஒருத்தங்க கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலட் கேமன். இந்த நிக்கோலட் கேமன்கிறவங்க தான் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வந்தவங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன ஏமாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த நிக்கோலட் கேட்கும்போது, உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன், என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி நம்ம டியூஸ்டே கதறி அழுறாங்க. இப்படி கெஞ்சுறது நீ மட்டும் புதுசு இல்லைம்மா, எல்லாருமே இப்படி தான் வந்து கெஞ்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ வீட்டில் காமிக்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருக்காங்க. மண்டேவையும் காணோம், மண்டேவே தேடி போன டியூஸ்டேவையும் காணோம் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. இப்போது அவங்களோட வீட்டில் ஒரு அலாரம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா இவங்களை தேடி அந்த சிஏபியில் உள்ள ஆட்கள் வந்திருக்காங்க. அதுவும் கையில் கன்னோட வந்திருக்காங்க. அவ்வளோதான், நாம் மாட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே பதறாங்க.
இப்போ அவங்க தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரியே அங்கே ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளாடி போய் மற்ற 4 பேர் ஒளிஞ்சுக்கிறாங்க. தேர்ஸ்டே மட்டும் இப்போ வெளியே உட்காந்துருக்கா. இப்போ அந்த கேங்ல ஒருத்தன் வந்தான் பார்த்தீங்களா, அவனோட கையில் ஒரு கண்ணு வச்சிருக்கான். அந்த கண்ணை பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிருக்கான். அது அவங்களோட டோரில் காட்டினதுமே அந்த டோர் ஆக்சஸ் ஆகி ஓப்பன் ஆயிடுது. எங்களால் உள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த இவங்களுக்கு பயங்கர ஒரு ட்விஸ்டாக இருந்தது. எப்படா இவங்க உள்ளாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்காங்க எல்லாருமே. மட்டும் இல்லாமல் இவனுங்க எல்லாருமே அவங்களோட கையில் கன் வச்சுருக்காங்க. அந்த கன் எல்லாருமே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்டில் ஒர்க் ஆகிற கன்னு. இந்த வீட்டில் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையும் பற்றி இவங்களுக்கு கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. அவங்க நேராக போயிட்டு ஒரு செல்ஃபில் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுறானுங்க. இது என்னன்னு பார்த்தா அதாங்க அந்த ஹிடன் பிளேஸோட பட்டனே. இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, எப்படா இந்த விஷயம்லாம் இவனுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்காங்க. அப்படியே டோர் ஓப்பன் ஆகுது. அவங்க எல்லாருமே ரொம்ப பயத்தில் அழுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாரும் எங்களை ஏமாத்திட்டு இப்படி ஒளிஞ்சிருந்துருக்கீங்க, இப்போ வசமாக மாட்டிட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லும்போது, அப்போ பின்னாடியிலேருந்து அந்த தேர்ஸ்டேங்கிறவன் அவங்கள பயங்கரமாக அடிக்கிறான். அங்கே மாறி மாறி பயங்கர கலவரமாக சண்டை போய்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே மாறி மாறி நடந்த சண்டையில் அந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரையுமே இவங்க கொன்னுட்டாங்க. அப்பாடா எப்படியோ தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே பார்த்தா சண்டையோட வயிற்றுல இப்போ கத்தியை குத்தியிருக்கானுங்க போல நடந்த சண்டையில். அவ்வளோதான், நம்ம சண்டை இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. எனக்கு சாக வேண்டாம், எனக்கு இன்னும் இந்த உலகத்தில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அழுது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. இப்போ சண்டே அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதனால மற்ற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் எப்படி இந்த வீட்டுக்குள்ளாடி நுழைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது ஒரு கண்ணை கொண்டு வந்து தான் இந்த ஆஃபீஸர்ஸ் இந்த வீட்டுக்குள்ளாடி நுழைஞ்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிய வருது. அந்த கண்ணு யாரோடதுன்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது டியூஸ்டேயோட கண்ணு. தான் டியூஸ்டேயும் இறந்து போயிட்டா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் சாட்டர்டே அங்கே வந்து நம்ம எதுக்காக இன்னும் இங்கே இருக்கோம், எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம தேர்ஸ்டே என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு, இந்த இடத்துலேருந்து நம்ம வெளியே போகணுன்னாலும் ஒருத்தர் தான் நம்மளால் போக முடியும், இது இருக்க எல்லாருமே மாட்டிப்போம். அவங்க அதனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளை பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வேலைகளை கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியலை, வேறு ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் எதுக்காக நம்ம மொத்த பேரையும் கொலை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போது, இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னா நான் இப்போ போயாகணும் அப்படின்னு சொல்லி வெனஸ்டே அங்கே ரெடி ஆகுறா. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜெரி தான். அந்த ஜெரிங்கிறவன் கூட தான் மண்டே லாஸ்ட்டாக மீட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாம் விசாரிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெனஸ்டே அவங்களோட கையில் கன் எடுக்கிறாங்க. அந்த கன் ஒர்க் ஆகாது, ஏன்னா அந்த ஆஃபீஸர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாதான் ஒர்க் ஆகும் பார்த்தீங்களா. ஆனால் அது ஒர்க் ஆகாது, இருந்தாலும் அவங்கள பயமுறுத்துறதுக்காக நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு போவாங்க. இப்போது அந்த ஹேக்கர் பொண்ணு ஃப்ரைடே இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறான்னா வெனஸ்டேவோட ஷர்ட்டில் ஒரு கேமராவை வைக்கிறா. இங்கே பாரு வெனஸ்டே, உனக்கு எவ்வளோ கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ செரி கிட்ட போயிட்டு உண்மையை கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலை, வேற எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே அனுப்பி விடுறாங்க. இப்போது நம்ம வெனஸ்டே அந்த கன்னை எடுத்துக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராங்க. அவங்க நேராக செரியை மீட் பண்ணுறதுக்காக வர்றாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும், சரி வா வா உள்ளாடி வா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லும்போது, இப்போது மண்டே கூட இவனுக்கு ஏதோ டீலிங் இருந்திருக்கு போல. இங்கே பாரு, நான் சொல்கிற எல்லாத்தையும் நீ கேட்டு தான் ஆகணும், இல்லைன்னா தேவையில்லாமல் நீ தான் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஆஃபீஸில் நடந்த ஏதோ ஒரு தப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இவனை கொலை பண்ணுறதுக்காக அந்த நிக்கோலட் இருக்காங்க இல்லையா, அவங்க ஆட்களை அனுப்பி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டே பயங்கர கோவமாயிட்டு அந்த கன் எடுத்து அவன் முன்னாடியே நீட்டிட்டு, ஒழுங்கா சொல்லு, உனக்கு நான் என்ன பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போதான் அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுமே அந்த நிக்கோலட்டுங்கிறவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் வந்து இவங்க பேங்க் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது போல. அதை சரி கண்டுபிடிச்சு மண்டே கிட்ட வந்து கேட்டுட்டு, என்கிட்ட நீ இந்த மாதிரியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் போல. ஆனால் இவனுக்கும் அந்த மண்டே இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அது என்ன டாக்குமெண்ட், உங்ககிட்ட இருக்கா அந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வெனஸ்டே கேட்குறா. அது என்னோட ஐபேடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு புல்லட் அவனோட நெத்தியில் வந்து அடிக்குது. ஸோ இப்போது ஏதோ ஒரு விஷயத்த இந்த செரிங்கிறவன் கண்டுபிடிச்சிருக்கான் போல். அதனால தான் அந்த நிக்கோலட்டுங்கிறவங்க இப்போ இந்த செரியை கொண்டிருக்காங்க. இப்போது இங்கே வெனஸ்டே உள்ளாடி மாட்டிக்கிட்டா இல்லையா, இப்படி ஒரு பொண்ணு உள்ளாடி மாட்டிக்கிட்டா அப்படின்னு சொல்லி அந்த சிஏபியில் இருந்தவங்க பார்த்துக்கிட்டு அங்கே சொல்லும்போது ஃபுல் ஃபோர்ஸையுமே அவங்க வெனஸ்டேவை கொல்றதுக்காக உள்ளாடி இறக்குறாங்க.
அந்த கேப்பில் நம்ம வெனஸ்டே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஐபேட் எடுத்து நம்ம ஹேக்கரான ஃப்ரைடேக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பற்றி அனுப்பி வைக்கிறா. இப்போ அங்கே மாறி மாறி ஃபைட்டு நடக்குது. அந்த ஃபைட்லேருந்து நம்ம வெனஸ்டே அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெனஸ்டேவை ஒரு பெரிய படையே துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்படியே ஒரு பரபரப்பான ஃபைட்டு போய்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் அந்த வீட்டில் அவங்க கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு நம்ம மண்டேவை ஒரு செக்யூரிட்டி ஒருத்தன் உள்ளாடி விட்டுருப்பான் இல்லையா, அவன் அங்கே வந்திருக்கான். இப்போது மற்ற 3 பேர் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அதில் 2 பேர் அந்த ஹிடன் ரூம்குள்ளாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. வெளியே இருக்கிறது சாட்டர்டே. அவள் போய் கதவை திறந்தா அந்த செக்யூரிட்டி அங்கே நின்றுட்டு என்னம்மா வீட்டுக்குள்ளாடி என்ன விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உள்ளாடி வந்துட்டு நம்ம சாட்டர்டேவை அங்கே இங்கே அப்படின்னு டச் பண்ணிக்கிட்டே இருக்கான். நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டர்டே அந்த ஹிடன் ரூமுக்குள்ளாடி வந்துட்டு என்னதான் நடக்குது, இவனை பார்த்தா அவளை கொலை பண்ண வந்த மாதிரி தெரியலையே, அங்கே கை வைக்கிறான் இங்கே கை வைக்கிறான், ஐயே என்ன இது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஃப்ரைடே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பிரேஸ்லெட்லேருந்து ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி ஒன்றை எடுத்து நம்ம சாட்டர்டேவோட பிரேஸ்லெட்டில் வைக்கிறா. பாரு, நீ எப்படியாவது அவன் கூட போ, அவன் அந்த சிஏபியில் ஒர்க் பண்ணுறான், எப்படியாவது அவனோட பிரேஸ்லெட் கூட இது ஒரு 10 நிமிஷம் கனெக்ட் ஆகிருக்கணும், அதை மட்டும் நீ பண்ணிட்டேன்னா நம்ம அவங்களோட நெட்வொர்க்குள்ளாடி போயிட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சாட்டர்டே ரொம்பவே பயப்படுறா. இப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னா நம்ம தேர்ஸ்டே ரொம்ப கிளியராக சொல்கிறா, செத்து போனவங்க 3 பேர், இப்போ இவங்க 3 பேர் கூட யார் கூட இவன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தான்னு நமக்கு தெரியாது, அதுவும் நமக்கு தெரிஞ்சாகணும், அதனால நீ எப்படியாவது போய் தான் ஆகணும் அப்படின்னு அவ சொல்ல, என்ன தேவையில்லாமல் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டர்டே அவன் கூட போகிறாங்க. ஸோ இப்போ அந்த பக்கத்தில் நம்ம வெனஸ்டேவை காமிக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லார்ட்டேருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு டெரஸ் மேலே இப்போ ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு அவங்க தாவணும். அப்படி நம்ம வெனஸ்டே அந்த பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங்க்கு தாவும் போது அங்கே ஒருத்தன் ஷூட் பண்ணுறான் நம்ம வெனஸ்டேவை. அவ்வளோதான், அங்கேயே சுட்டு நம்ம வெனஸ்டேவை அந்த இடத்துலயே சாகடிச்சிடுறான். இது எல்லாத்தையுமே இங்கே ரூமில் பார்த்துக்கிட்டு இருந்த ஃப்ரைடேவும் தேர்ஸ்டேவும் பயங்கரமாக அழுறாங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது மொத்தம் 3 பேர் தான், தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, வேற எல்லாருமே இறந்துட்டாங்க. இப்போ அங்கே அந்த செக்யூரிட்டி கூட போனாங்க இல்லையா சாட்டர்டே, அதை காமிக்கிறாங்க. அந்த சாட்டர்டே அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்கள யாரோ ஒருத்தங்க இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு. இப்போ அந்த செக்யூரிட்டியும் அவனோட லவ்வர் பொண்ணு தான் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவளை தொடுறதுக்காக பக்கத்தில் வர்றான். வேற வழி இல்லை, இதை நாம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காகவே அவங்க கூட சாட்டர்டே க்ளோஸாக இருக்காங்க. இப்போ அவ்வளோதான், எல்லாமே முடியுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு. ஏன்னா இவங்கள யார் இவன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியணும். அதனால இவன் அந்த செக்யூரிட்டி கிட்ட என்னைக்கெல்லாம் நான் உன்னை பார்க்க வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறா. அதுக்கு அவன் எப்போவுமே மண்டே தான் நாம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போதான் புரிய வருது இந்த செக்யூரிட்டியோட லவ்வர் அந்த மண்டே தான், அதை தவிர வேற எந்த விஷயமுமே இவனுக்கு தெரியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது. அங்கே கட் பண்ணால் இப்போ நம்ம ஹேக்கர் ஃப்ரைடேவை காமிக்கிறாங்க. நம்ம ஃப்ரைடே அந்த செக்யூரிட்டியோட பிரேஸ்லெட்டை ஹேக் பண்ணி அந்த சிஏபி டிபார்ட்மெண்ட், அதாவது அந்த நிக்கோலட்டோட டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாடி ஹேக் பண்ணி அவங்க இதுக்குள்ளாடி போகிறாங்க. அங்கே அவங்களோட கேமராக்குள்ளாடியெல்லாம் இவங்க ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய ஜெயில் மாதிரி ரூம் இருக்க மாதிரி தெரியுது. உடனே இவன் இங்கே சொல்கிறா, நிறைய பசங்களெல்லாம் இவங்க பிடிச்சிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பசங்களெல்லாம் அந்த ரூமுக்குள்ளாடி தான் வைப்பாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இவளும் அதை அந்த கேமராவில் போட்டு பார்த்தா அங்கே ஜெயில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஆனால் அங்கே எந்த குழந்தைங்களும் இருக்கிற மாதிரியான அறிகுறிகளே இல்லை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க ஒரு ரூமில் பார்க்குறாங்க, அங்கே யாருன்னு பார்த்தா மண்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்போ மண்டே உயிரோடு இருக்கா அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. எப்பா மண்டே உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படுறாங்க. ஸோ இப்போது அந்த செக்யூரிட்டியோட வீட்டில் இருந்து சாட்டர்டே இவங்களுக்கு கால் பண்ணி அங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறா. அதாவது அந்த செக்யூரிட்டி கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது மண்டே தான். அப்படி இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கும் போது இப்போ நம்ம தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் இருக்காங்க இல்லையா வீடு, அந்த வீட்டுக்கு வெளியில் மொத்த ஃபோர்ஸும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த செக்யூரிட்டியோட வீட்டுக்கு, அதாவது சாட்டர்டே இருக்கா இல்லையா வீடு, அங்கே அந்த சிஏபியோட ஆட்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. அவ்வளோதான், தனியாக சாட்டர்டே அங்கே மாட்டிக்கிட்டாங்க. இப்போது நம்ம சாட்டர்டேக்கு தெரிஞ்சு போச்சு எப்படியோ நாம சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்டர்டே எங்கள் கேமராவில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும், அவங்க கண்ணு முன்னாடியே அங்கே இருக்கவங்க சாட்டர்டேவை சுட்டு கொன்னுடுறாங்க. இருந்து இவங்க பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் தேர்ஸ்டேவும் ஃப்ரைடேவும் இருந்த வீட்டில் கீழே மொத்த ஃபோர்ஸும் வந்துச்சு இல்லையா, அவங்க கண்ணி வெடியெல்லாம் எடுத்து எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தேர்ஸ்டே நாம எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லும்போது
நம்ம எல்லாரோட டீட்டெயில்ஸுமே இங்கே தான் இருக்குது, இது எதுவுமே அவங்களோட கைக்கு போகக்கூடாது, நாம் எப்படியாவது இதை அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரைடே சொல்கிறா. இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லை, நாம் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சு போயாகணும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ஸ்டே அங்கேருந்து இறங்குறா. ஆனால் ஃப்ரைடே அங்கேருந்து இறங்கி வர மாட்டேங்கிறா. இப்போ ஃப்ரைடே அங்கே என்னென்னமோ செட் பண்ணுறா, அங்கே இருக்க நிறைய கேஸ் எல்லாம் வச்சு ஒரு பெரிய பாம் மாதிரி செட் பண்ணுறா. கடைசியில் எல்லா டேட்டாவையும் அழிக்கிறா. அவங்க வச்சிருந்த மொத்த ப்ரூஃபையும் அழிச்சுக்கிட்டு ஒரே ஒரு கிளிக் பண்ணுறா, அந்த இடத்துல வெடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவ்வளோதான், அவளை கொல்றதுக்காக உள்ளாடி போன மொத்த பேரும் காலி ஆயிட்டாங்க. நம்ம ஃப்ரைடேவும் அங்கேயே இறந்து போயிட்டா. இப்போ உயிரோட இருக்கிறது தேர்ஸ்டே மட்டும்தான். இப்போ அங்கே அந்த சிஏபியோட ஆட்கள் எல்லாரும் வர்றாங்க. அவங்க அந்த ஃப்ரைடேவோட பணத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த செக்யூரிட்டி வரான். அவனுக்கு தெரியாது இல்லையா இவங்க மொத்தம் 7 பேருன்னு. அவனோட லவ்வர் தான் இறந்து போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே அவளை அந்த பாடி பேக்ல வச்சு தூக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி அப்படியே கார்ல உள்ளாடி வந்து ஏறுவான். அங்க அவனோட கழுத்துல ஒரு கத்தியை வச்சுட்டு ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம தேர்ஸ்டே. என்னோட அக்காவை நீ கூட்டிட்டு போயிட்டு கொன்னுட்டேடா, இது எல்லாமே நீ பண்ண பிளான் தானடா அப்படின்னு சொல்லி வெறியா நம்ம தேர்ஸ்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம செக்யூரிட்டி பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கான். கேரன், நீ இப்பதானே செத்து போன, நீ என்ன திரும்ப இப்படி வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தேர்ஸ்டேக்கு தெரிஞ்சிருது இவன் கெட்டவன் கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த செக்யூரிட்டிக்கும் இவங்க 7 பேர் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இப்போ நம்ம தேர்ஸ்டே என்ன சொல்றான்னா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, மண்டே இறந்து போகல, அதாவது கேரன் இறந்து போகல, அவளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளாடி தான் வச்சிருக்காங்க. நீ அவளை உண்மையா லவ் பண்றனா அவளை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றா. இப்போ நம்ம செக்யூரிட்டியும் ஹெல்ப் பண்றாங்க. இப்போ நம்ம ஃப்ரைடே இறந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட பாடியை ஒரு பாடி பேக்ல போட்டு அந்த இடத்துக்கு தான் கொண்டு போகணும். அதுல நம்ம ஃப்ரைடேவோட பாடிக்கு பதிலாக நம்ம தேர்ஸ்டேவை போட்டுடுறாரு. இப்போ அந்த பேக்குள்ளாடி நம்ம தேர்ஸ்டே உயிரோட இருக்கா. அந்த செக்யூரிட்டி அவளை அப்படியே உள்ளாடி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ மெயினா இவங்க அவங்களை எங்க கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு கிரையோ ஸ்லீப் மூலமா பதப்படுத்துவாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் நம்ம தேர்ஸ்டேவை இப்போ கொண்டு போறாரு. தேர்ஸ்டேவும் அமைதியா படுத்துக்கிட்டு அவங்களோட கையில இருக்குல்ல பிரேஸ்லெட், அது மூலமா ஒரு ரெக்கார்டிங்கை போட்டு விடுறாங்க. இங்க உள்ளாடி என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரியறதுக்காக. இப்போ அங்க ஒரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க. அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளாடி வைக்கிறாங்க. இவங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த பாக்ஸுக்குள்ளாடி தூங்க வைப்பாங்கன்னு பார்த்தா இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு குழந்தையுமே கிரையோ ஸ்லீப் மூலமா தூங்க வைக்கலங்க. எல்லா குழந்தைங்களையுமே இவங்க இங்க கொண்டு வந்து சாகடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் இவங்களுக்கு தெரிய வருது. அவ்வளவுதான், இப்போ நம்ம தேர்ஸ்டே அதுக்குள்ளாடில இருந்து வெளியே வராங்க. நம்ம செக்யூரிட்டியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்போ அங்க ஒரு நர்ஸ் இருக்கா. கொஞ்சம் முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டு வந்து எரிச்சு சாகடிச்சா பாத்தீங்களா, அவளை அதே பெட்டிக்குள்ளாடி போட்டு தேர்ஸ்டே அங்க என்னென்னமோ செட் பண்ணி அவளை அங்க எரிச்சு சாகடிக்கிறா. ஒருத்தன் இருக்கான், அவனே அடிச்சு போடுறாங்க. இப்போ இவங்களுக்கு உண்மை தெரிய வருது. அங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. கரெக்டா மண்டேயை அடைச்சு வச்சிருக்காங்க இல்லையா ரூம், அந்த ரூமுக்கு இவங்க போறாங்க. அந்த செக்யூரிட்டி ரொம்ப பாசமா கேரன் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளாடி போறாரு. அங்க உள்ளாடி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க இவனை பார்த்து பயப்படுறாங்க. அவங்களுக்கு இவனை யாருன்னே தெரியல. அப்போதாங்க அங்க படத்துல இன்னொரு ட்விஸ்ட வச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க மண்டேவே கிடையாதுங்க, அது டியூஸ்டே. நம்ம டியூஸ்டேவோட கண்ணை புடுங்கினாங்க இல்லையா, அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா. அவளோட கண்ணில் கட்டு போட்டிருக்கு. அவங்க இந்த செக்யூரிட்டியை பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. இப்போ இந்த தேர்ஸ்டே போய் அவளை சமாதானப்படுத்துறா. ஒன்றும் இல்லை, பயப்படாத, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இப்போ இவன் மண்டே கிடையாது, அப்போ மண்டே எங்கே தான் போனா அப்படின்னு சொல்லி இவங்க பார்க்கும்போது அங்கே கட் பண்ணி இப்போ அங்கே நிக்கோலட்டை காமிக்கிறாங்க. இதாங்க இப்போ படத்துலயே ரொம்பவே மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் நடந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணது இந்த மண்டே தான். எதுக்காக இந்த மண்டே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மண்டே அந்த நிக்கோலட் கூட கை கோத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அக்காமார்கள் எல்லாம் அந்த ரூம்குள்ளாடி எங்கே இருப்பாங்க, அந்த ஹிடன் பிளேஸ் எங்கே இருக்குது, அதுக்கான பட்டன் எங்கே இருக்குது, இது எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொன்னது இந்த மண்டே தான். இன்னைக்கு அங்க ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்க போகுது. இந்த கூட்டத்துக்கு பெரிய ஆட்கள், பெரிய பணக்காரங்க எல்லாருமே கெஸ்டா வர்றாங்க. ஸோ இப்போ இந்த நிக்கோலட் பண்ணிட்டு இருக்க அந்த கிரையோ ஸ்லீப் வந்து ஒரு கரெக்டான விஷயம். அந்த விஷயத்த மக்கள் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணா போதும், அதுக்காக நீங்க நிறைய ஃபண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீடியாவை எல்லாமே கூப்பிட்டுருக்காங்க அந்த மீட்டிங்க்கு.
இப்போ ஃபர்ஸ்ட் அந்த மீட்டிங்கை நாம முடிக்கலாம், அதுக்கப்புறமா நாம 2 பேரும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க கட் பண்ணா இப்போ இங்க தேர்ஸ்டேவை காமிக்கிறாங்க. இப்போ நம்ம தேர்ஸ்டே என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மண்டேவை மாதிரி ஒரு கெட்டப் போட்டுக்கிறா. அவ அந்த கெட்டப் போட்டுட்டு டியூஸ்டேவை செக்யூரிட்டி கூட அனுப்பி வைக்கிறா. டியூஸ்டே கிட்ட சொல்றா, நீ அந்த சர்வர் இருக்க ரூமுக்கு போ, நான் சொல்ற எல்லாத்தையுமே நீ பண்ணு அப்படின்னு இவ தனியா ஒரு பிளான் போட்டிருக்கா போல. இப்போ வெளியில அந்த மீட்டிங் இன்னும் கொஞ்ச நேரத்துல நடக்க போகுது. இப்போ நம்ம டியூஸ்டேவும் செக்யூரிட்டியும் அந்த சர்வர் ரூமுக்கு பல தடைகளை தாண்டி போயிருக்காங்க. ஆனா அவங்க போன வேலையை அவங்களால பண்ண முடியல. நிறைய பேர் தடுக்கிறதுக்கு வந்ததுனால மாறி மாறி அங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்போ நம்ம தேர்ஸ்டே மண்டேவா மாறி இவங்க எல்லாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருப்பா இல்லையா, அவ அப்படியே திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா ஒரிஜினல் மண்டே அங்க நிக்கிறா. ஒண்ணுமே புரியல, ரொம்ப ஷாக்கா என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போதான் நம்ம தேர்ஸ்டேக்கு புரிய வருது இது எல்லாத்தையுமே பண்ணது மண்டே தான் அப்படின்னு. இப்போ அங்கே அந்த மண்டேக்கும் தேர்ஸ்டேக்கும் பயங்கர ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த சர்வர் ரூம்லயும் பயங்கரமா சண்டை போய்கிட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா அதுக்கு ஆப்போசிட்டா அந்த நிக்கோலட் அந்த மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நான் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோட பொறுப்பு, என்னோட கடமை, இங்க இருக்க எல்லா குழந்தைங்களையுமே நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உலகத்துல எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க இந்த உலகத்துல வெளியே வரும்போது ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நான் எவ்வளவு பெரிய உதவியை இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு இருக்கேன், இதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா அந்த பாத்ரூம்ல நடக்கிற ஃபைட்டை காமிக்கிறாங்க. அங்க துப்பாக்கி சவுண்டு கேக்குது. இப்ப நேரா தேர்ஸ்டே அந்த மீட்டிங் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வர்றாங்க. தேர்ஸ்டே அந்த நிக்கோலட்டை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த சர்வர் ரூம்ல அவங்க ஒரு வழியா சண்டை போட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தேர்ஸ்டே அங்க இருந்த ஒரு நர்ஸ் அந்த குழந்தைய சாகடிக்கும் போது அவங்களோட பிரேஸ்லெட்ல ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோவை அப்படியே லைவ்ல பிளே பண்றாங்க. இப்போ அவ்வளோதான், உலக மக்கள் எல்லாருக்குமே தெரிய வருது இவ குழந்தைங்கள சேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள சேவ் பண்ணாம சாவடிச்சிருக்கா அப்படின்னு. இப்போ அந்த நிக்கோலட் என்ன பண்றான்னா அந்த மேடையில மயக்கம் வந்த மாதிரி நடிக்கிறா. இப்போ நம்ம நிக்கோலட் நேரம் அந்த தேர்ஸ்டேவை பார்த்துட்டு, கேரன் இது உன்னோட வேலையோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறா. இப்போ அங்க ஒரு ட்விஸ்ட் என்னன்னா மண்டேவே கிடையாது, அது தேர்ஸ்டே. இப்படி அங்கே கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கையில் கன்னை வச்சுக்கிட்டு அங்கே ஒரிஜினலான மண்டே இப்போ அங்கே வர்றா. அந்த நிக்கோலட்டோட பிஏன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் அந்த நிக்கோலட்டை தான் இந்த மண்டே கொல்ல வரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மண்டேயோட நெஞ்சில் புல்லட் அடிபட்டுருச்சு. அவ்வளோதான், அவள் அங்கே உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம தேர்ஸ்டே அங்கே போயிட்டு அவளை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம மண்டே என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ஸ்டேவோட கையை அப்படியே பிடிச்சி அவங்களோட வயத்தில் வைக்கிறாங்க. இங்கே நம்ம படத்தில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே கன்சீவாக இருக்காங்க போல். அவங்களோட வயிற்றுல 2 குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த செக்யூரிட்டி கூட. நம்ம வாழ்ந்த இந்த கொடூரமான வாழ்க்கை என்னோட குழந்தைங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கா, ஒருத்தியோட விரல் அடிபட்டதுனால எல்லாரோட விரலையும் நம்ம தாத்தா வெட்டியிருப்பாரு. அப்படி ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது எனக்கு இந்த காதல் மேலே, குழந்தைங்க மேலே ஒரு ஆசை வந்துச்சு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நம்ம மண்டே. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மண்டே கன்சீவ் ஆயிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே மறைஞ்சு வாழ்ந்த மாதிரி அவங்களோட குழந்தைங்களையும் மறைஞ்சு வாழ வைக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்கல. 2 குழந்தைங்களையும் இவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளாடி வளர்ந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரீடமாக வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதனால தான் நம்ம மண்டே இந்த நிக்கோலட் கிட்ட ஒரு டீலிங் பேசியிருக்காங்க. இதுக்காக தான் அந்த பேங்க்லேருந்து நிறைய மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த வயத்துல இருக்க 2 குழந்தைங்களும் பிறந்ததுன்னா இந்த 2 குழந்தைக்கும் தனித்தனி ஒரு ஐடென்டிட்டியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நிக்கோலட் கிட்ட டீல் பேசி காசு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க போல. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க கூட பிறந்த எல்லாரையுமே கொலை பண்றதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மண்டே அவங்க கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, என்னோட குழந்தைங்களை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம மண்டே கெஞ்சுறாங்க. இப்போ அந்த இடத்துலயே நம்ம மண்டே இறந்து போகிறாங்க. இப்போ அங்கே கட் பண்ணால் நம்ம நிக்கோலட்டை இவ்வளோ கொலைகளை பண்ணதுக்காக அவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. அங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம மண்டே இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களோட வயத்தில் வளர்ந்துட்டு இருந்த அந்த கருவை இவங்க டெக்னாலஜி மூலமாக இன்னும் வளர வச்சுக்கிட்டு இருக்காங்க. குழந்தைங்களை ஆர்டிஃபிஷியலான கருப்பையில் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும் தான். இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவங்க கண்டுபிடிச்சதுனால இவங்க 2 பேருக்கும் ஒரு தனித்தனி ஐடென்டிட்டி கொடுத்து தனித்தனி பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஏபின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதையுமே கேன்சல் பண்ணிடுறாங்க. இதனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு.
அதனால அவள் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த 2 குழந்தைங்களும் ரொம்பவே ஃப்ரீடமாக வளர போகிறாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன். மேலும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.